வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி புதுசாக நம்ம ஆட்டிகிட்டு வந்தது இந்த தேங்காய் எண்ணெய். போன வாட்டி நம்ம ஆர்டர் போட்டது எல்லாமே தீந்துருச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 10 லிட்டர் ஆட்டிகிட்டு வந்து வச்சுருக்கு. யாரும் ஒரு 10 லிட்டராக தான் ஆட்டிக்கிறது, பழைய எண்ணெய் நம்ம கொடுக்குறதில்ல. அதே போல் புளியும் இப்போ ஒரு 30 கிலோ வந்திருக்குங்க. இந்த வருஷத்துக்கு இந்த 30 கிலோவோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த சீசனில் தான் வரும். இப்போ யாரும் ஆல்ரெடி வாங்கியிருந்தவங்க வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நமக்கு ஏப்ரல் மேல தான் கிடைக்கும். அதனால் இடையில வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வருஷம் பூரா வந்துடும். புது புளி இந்த மாதிரி 1 கிலோ பேக்கில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். தேவைப்படுற அளவு நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப முக்கியமான பிளான்ட்ஸ் வந்திருக்கு. பிளான்ட்டு பார்த்திங்கன்னா இது பன்னீர் இலை, நல்ல பெரிய மதர் பிளான்ட் வந்திருக்குது. முதல்ல சின்ன சின்ன பிளான்ட் வரும், இப்போ மதர் பிளான்ட்டாக வந்திருக்குது. இதுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. இந்த பன்னீர் இலை நிறைய கேட்டு கூட வச்சுருந்தாங்க. அது எல்லா சீசன்லேயும் கிடைக்கிறதில்ல, எப்பாவது ஒரு டைம் தான் ஹெல்த்தியாக கிடைக்கும். கிடைக்கிறப்ப நான் வீடியோ போடுவேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இதனுடைய இலைகளை தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம வாய் வாஷ் பண்ணும்போது, நல்லா வாய் கொப்பளிக்கும் போது பல் சம்மந்தப்பட்ட தொல்லைங்க எல்லாமே போயிடும். மவுத் வாஷ் யூஸ் பண்ண மாதிரியான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது திராட்சை செடி. இது பொதுவாக நம்ம நர்சரியில் வாங்குகிற திராட்சைங்க அதிகமாக நமக்கு ரிசல்ட் கொடுக்கறதில்ல. இது நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பெரும்பாலும் எல்லா நர்சரிலையும் வச்சுருக்கிறது நம்ம பெங்களூர் சைடில் கட்டிங்ஸ் போடுற திராட்சை தான். அது ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நான் இது விவசாயிங்கக்கிட்ட கேட்டு வாங்கினேன். பன்னீர் திராட்சை திண்டுக்கல் சைடில் இருக்க விவசாயிங்க நம்ம கட்டிங்ஸ் போட்டு கொடுத்தாங்க. இது 6 மாதத்தில் காய் வைக்கக்கூடியது. மாடி தோட்டம், தரை தோட்டம் எல்லாத்துக்குமே வைக்கலாம். தரையில் உங்களுக்கு ஒரு 2 அடி இடம் இருந்ததுன்னா கூட வச்சு விட்டு மாடிக்கு படர விட்டுறலாம். சூப்பராக வரக்கூடியது இந்த பன்னீர் திராட்சை. இப்போ வந்திருக்கு ஒரு 20 செடிங்க கிட்ட வந்திருக்கும். இது ஒரு ரேர் வெரைட்டி, நமக்கு வச்சு ஒரு 6 மாதத்தில் காய்க்கக்கூடியது. அதனால் தேவைப்படுறவங்க இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நார்மலாக நர்சரியில் கிடைக்கிற வெரைட்டி இல்லை, நல்ல டேஸ்டியான ரகம். இந்த ரகத்தை டேஸ்ட்டை பொறுத்து தான் அது கட்டிங்ஸ் போடுவாங்க. அதே போல் கோவக்காயும் வந்திருக்குது, இப்போ புதுசாக வந்திருக்குது. இந்த 2ஐயுமே காம்போவாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசனை பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு பாருங்கள். காம்போ விலை என்னங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இன்னொரு வீடியோ எதுக்குங்க, இந்த வீடியோவோட டாப்பிக்லேயே நான் இந்த காம்போவோட விலை என்னங்கிறத போட்டுடுறேன். இந்த கோவக்காய் கட்டிங்ஸும், இது நல்ல நீளமான மலேசியன் கோவக்காய் கட்டிங்ஸு செடி இப்படி தான் வரும். இதில் ரொம்ப அடர்த்தியெல்லாம் வராது. இந்த கட்டிங்ஸு இப்படி தான் வரும். இது வாங்கி நம்ம மாடியிலையோ அல்லது தரையிலையோ நம்ம வச்சு விட்டுட்டோம்னா நமக்கு நல்ல நீளமாக காய் எடுக்கும். மண் மட்டும் வளமாக இருந்தால் போதுங்க, அவ்வளோ காய் கொடுக்கும். நம்ம நார்மலாக கடையில் வாங்குறதெல்லாம் சமைக்கிறதுக்கே கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா வெள்ளரி பிஞ்சு மாதிரி இருக்கும், அப்படியே கடிச்சு சாப்பிட்றலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு வெரைட்டி இந்த திராட்சை. இந்த திராட்சையும் பன்னீரும் நான் ஒரு காம்போவாக கொடுத்துருக்கேன். அது டாப்பிக்கில் விலை என்னன்றதை போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் எல்லாம் தனியாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், இதோட சேர்த்து வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். இப்போ நான் காம்போவாக கொடுக்குறது இந்த கோவக்காகவும் பன்னீர் திராட்சையும் மட்டும்தான். இது வேணுங்கிறவங்க, எக்ஸ்ட்ரா வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது மதர் பிளான்ட்டு. ரேட் என்னென்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டுக்குங்க. ஏன்னா நான் இனிமேல் தான் வெயிட்டெல்லாம் செக் பண்ணும். இந்த வெயிட்டை செக் பண்ணி எவ்வளோ வருதோ அது பொறுத்து தான் நம்ம ரேட் போட முடியும். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.